வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் என்பது போல விவரமறிந்த நகர மக்களை ஆள்வது கடினம் என்பதால் நகரத்தின் தலைவரை மேயர் என்று அழைத்தனர். இது வல்லாட்டின் மூலமாக உருவான பெயர். மேசன் அல்லது மேயர் அமர்ந்து பணி செய்யும் மேசைக்கு அப்பெயர் வந்ததே மேசன் என்ற வல்லாட்டின் வழி வந்த பெயர்தான். மேசை என்பது அதிகாரத்தின் சின்னமாகியது. உலகை மறைமுகமாக ஆளும் ஃப்ரீ மேசன் எனும் அமைப்பின் பெயர் வல்லாடு மேய்ப்பவர்களான மேசன்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட பெயரே. மேசன் என்பவர் திறமையாக மக்கள் கூட்டத்தை ஆள்பவர் என்ற பொருளிலேயே இந்த சொல் உள்வாங்கப்பட்டது. இந்த சொல் மிகவும் பழமையான சொல் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எனவே ஃப்ரீ மேசன்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் அமைப்பு என்பதும் விளங்கும். இப்போது அறியப்படும் அனைத்து ரகசிய அமைப்புகளும் ஃப்ரீமேசன் அமைப்பின் கிளைகளே. அவர்களது ஒரே குறிக்கோள் முரட்டுத்தனமாக உலகை ஆள்வதே. ஃப்ரீமேசன்களின் பெயர் வல்லாட்டிலிருந்தே வந்தது என்பதற்கு ஆதாரமே அவர்களின் கடவுளான பஃபோமெட் எனப்படும் உருவம். இது ஒரு வல்லாடு. பஃபோமெட் என்பது மஹோமெத் என்பதன் திரிபு. மஹோமெத் என்பது மகாமேதை என்ற தமிழ் சொல்லின் திரிவே. மகாமேதை என்றால் பெரிய ஞானி என்று பெயர். ஃப்ரீமேசன்களுக்கு வல்லாடு எப்படி கடவுளானது? வல்லாடு என்றாலே திறமையான ஆடு என்றுதானே பொருள். அத்தகைய ஆடுகளை மேய்க்கும் மேசன் என்றால் திறமையான மேய்ப்பவன் என்றுதானே பொருள். எனவே உலக மக்களை மேய்க்கும் ஃப்ரீ மேசன்கள் வல்லாடுகளை மேய்க்கும் மேசன் என்ற பெயரிலேயே தங்களை அழைத்துக் கொண்டது வியப்பல்ல.